தீயும் அதே மாதிரி அவங்க எடுத்துட்டு போன கூடைகளையும் காய வச்ச புல்லையும் வெளியில வச்சுட்டு உள்ள போனாங்க. அதுக்குள்ள யாரோ பட்டாசு வெடிச்சதுனால நெருப்பு பொறி எங்கிருந்தோ பறந்து வந்து அந்த புல்லு மேல விழுந்துச்சு. அந்த நெருப்பு காஞ்ச புல்லு, தொடப்பம், அங்கிருந்த கூட எல்லாத்துக்கும் பரவுச்சு. அத கவனிச்சு பவித்ரா, ஐயோ அத்தை, அங்க பாருங்க, நெருப்பு நெருப்பு பிடிச்சிருக்கு போல, வாங்க சீக்கிரம் வெளியே போலாம் அப்படின்னு உடனே வெளியில போய் பார்த்தாங்க. எல்லாத்துலயும் நெருப்பு பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. 2 பேரும் சத்தமா கத்துனதுனால எல்லாருமே வந்து நெருப்பு அணைக்க நிறைய முயற்சி பண்ணாங்க. ஆனா யாராலையும் எதுவும் செய்ய முடியல. புல்லு நல்லா காஞ்சிருந்ததுனால கொஞ்ச நேரத்திலேயே எல்லாமே எரிஞ்சு சாம்பலா மாறிடுச்சு. அப்படி மாமியார் மருமக 2 பேரும் அதை பார்த்து அழுதாங்க. அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில, அத்தை, நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருந்தா நாம அழுதுகிட்டு தான் உட்காரணும். அதுக்கு பதிலா அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறது தான் நல்லது. நான் காட்டுக்கு போய் புல்ல பறிச்சுக்கிட்டு வரேன்.